ஒரு N95 மாதிரி போட்டிங்கன்னா இன்னும் சூப்பர். இதுக்குன்னா ஒரு கூட்ட நெரிசலில் போகிறீங்கும்போது யாருக்கு என்ன வைரஸ் இருக்குன்னு தெரியாது. யாராவது ஒருத்தர் இரும்புவாங்க. ஏன்னா நம்மளாம் ஹைலி பாப்புலேட்டட் கண்ட்ரி. கூட்ட நெரிசல் ரொம்ப அதிகம். அப்படின்னும் போது ஈஸியாக கிருமிகள் ஒருத்தர்கிட்ட இன்னொருத்தருக்கு பரவறதுக்கான எல்லா வாய்ப்பு சூழ்நிலையும் இருக்குது. அப்போ மாஸ்க் அணிஞ்சிட்டு போகிறதுன்றது ரொம்ப முக்கியம். ஹேண்ட் சேஃப்டி மெஷர்ஸ் ரொம்ப முக்கியம். கையை வந்துட்டு அப்பப்போ சுத்தம் செஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி கிளீன்லினஸ் ஆங்கிள் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் சைடில் இருந்துட்டு செய்ய வேண்டிய முன்ஜாகிரதை நடவடிக்கைகளை நம்ம பார்க்குறோம். இதை தாண்டி வந்துட்டு இந்த மஸ்கிட்டோ கண்ட்ரோலும், ஏன்னா இப்போ மழை சீசன் வேறு ஆரம்பிச்சிடும், புயல்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மழை புயல் இதெல்லாம் நம்ம அடிக்க ஆரம்பிக்கும் போது மழையே தண்ணியை தேங்கிறத வீட்டுக்குள்ளே வந்து தடுக்கிறதுக்கான முயற்சிகளை எடுக்கணும். ஸோ தட் மஸ்கிட்டோ ப்ரீடிங் ஸ்பாட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, இந்த அந்த வாழை மட்டையிலேருந்து நம்மளுக்கு தண்ணி தேங்குறதோ சரி, தேங்காய் அந்த இதில் வந்து தண்ணி தேங்குறது, ஆட்டு விரலில் தண்ணி தேங்குறது, இந்த இந்த இப்போலாம் வந்து கிரைண்டர் இது மாதிரிலாம் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் வீட்டில் சப்போஸ் குட்டை இந்த மாதிரி தண்ணி தேங்குதுன்னா அந்த தண்ணி தேங்குற மெஷர்ஸ் எல்லாமே நம்ம வந்து தடுக்கணும். ஏன்னா மஸ்கிட்டோ ப்ரீடிங்கை ப்ரமோட் பண்ணும். அதெல்லாம் டேங்க்ஸ் எல்லாம் திறந்து வைக்காதீங்க. நிறைய டைமில் இந்த தொட்டி டேங்க் எல்லாம் திறந்து வச்சாங்கன்னா அதில் போயிட்டு இது இருக்கும். ஸோ அதெல்லாம் அந்த தண்ணி இதெல்லாம் கொஞ்சம் மூடி வைங்க. இல்லைன்னா கொசு ஈஸியாக ப்ரீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து மக்கள் பொறுத்த வரைக்கும் முன்ஜாகிரதை நடவடிக்கையில் எடுக்கணும்ன்ட்டு நம்ம பார்க்கணும்.